பாபாவை நாம் நம்பினால் மட்டும் போதாது, அந்த நம்பிக்கை நிறைவேறும் வரை பொறுமையும் காக்க வேண்டும். இதற்கு தைரியம் தேவை. எல்லாம் போயிற்றே என்று புலம்பக்கூடாது. எது கைவிட்டு போனாலும் கவலைப்படுவதை மட்டும் செய்ய வேண்டாம். ஏனெனில் கடவுளும் சத்குருவும் மிகவும் அன்பானவர்கள். தம்மையே நம்பி தன்னை அடைக்கலமாக கொண்ட அன்பான பக்தர்களை ஒருபோதும் கைவிட மாட்டார்கள். வாழ்க்கை இப்போது சலிப்பை தருகிறது. யமன் எப்போது வருவான் என நாள்தோறும் அவனை எதிர்பார்க்கின்ற மனப்பக்குவம் உனது மனநிலையை எட்டி பிடித்திருக்கிறது. வயதில் எல்லோருக்கும் செய்தாய், எல்லா நன்மைகளையும் செய்தாய், தேவைகளையும் பூர்த்தி செய்தாய், திறமையாக உழைத்தாய், கண்ணியமாக வாழ்ந்தாய், எல்லாம் சரிதான். ஆனால் இப்பொழுது எதுவுமே கை கொடுக்கவில்லை. நான் செய்த தர்மமும் கை கொடுக்கவில்லை. பெற்று வைத்த பிள்ளைகளும் கண்ணெதிரில் இல்லை. நாள்கிழமைகளில் ஓடி வந்து பார்த்த உறவுகளும் இப்போது இல்லை. அற்ற குலத்து அருநீர் பறவை போல உனது உறவுகள் பறந்து விட்டார்கள். நீ மட்டும்தான் தனித்து கிடக்கிறாய். நீண்ட காலமாக வாழ்ந்து எதை கண்டாய் என்றால் இப்படிப்பட்ட அவலங்களை மட்டும்தான் கண்டாய். ஊரும் சதமல்ல, உற்றார் சதமல்ல, உற்று பெற்ற பேரும் சதமல்ல, பெண்டீர் சதமல்ல, பிள்ளைகளும் சீரும் சதமல்ல, செல்வம் சதமல்ல, தேசத்திலே யாரும் சதமல்ல என்ற உண்மை உனக்கு இந்த வயதில்தான் புரிகிறது. உன்னுடைய நிலையை தினமும் எண்ணி எண்ணி மனம் வருந்துகிறாயே தவிர உலகம் இப்படிப்பட்டதுதான் என்று என்றுமே நீ நினைத்ததில்லை. நேற்றைய புதுப்பானை சோறு இன்று பழைய தொட்டிக்குத்தான் என போகிறது. இப்படித்தான் ஒவ்வொன்றும். சிறப்பானதாக நேற்று இருந்தது இன்று சொல்லாமல் போவதும், நேற்று வரை கவனிப்பாரின்றி இருந்தது இன்று செல்வாக்கு பெறுவதும் நடக்கிறது. நாமும் இந்த உண்மையை உணர்ந்தபடி கடந்து போனவற்றை மனதிலிருந்து எடுத்து வீசிவிட்டு, இனி எவ்வளவு காலம் இருப்பேனோ தெரியாது, இருக்கும் வரை உனது திருவடிகள் சதம் என்று இருக்க வேண்டும். உனக்கு மட்டும்தான் இப்படி நடக்கிறதா என்றால், உன்னை போல ஆயிரமான பேர்கள் இப்படித்தான் வாழ்கிறார்கள். உன்னை சுற்றி இருக்கின்ற அத்தனை முதியவர்களையும் நன்றாக கூர்ந்து பார். யார் எளியவர்களாக இருந்தார்கள்? யார் பசியும் பட்டினியுமாகவே வாழ்ந்தவர்கள்? யார் மதிப்பும் மரியாதையும் இல்லாமல் வாழ்ந்தவர்கள்? எல்லோரும் ஒரு காலத்தில் கொடிகட்டி பறந்தவர்கள்தான். இப்போது காலச்சக்கரம் சுழன்று அவர்களை முதியவர்களாக்கிய பிறகு யாருக்கும் பாரமாக இருக்க வேண்டாம் என்றே அவர்கள் தனித்திருக்கிறார்கள். இந்த வயதில் பிள்ளை குட்டிகளோடும் இருக்கத்தானே செய்கிறார்கள் என்று என்னை கேட்கலாம். அவர்கள் பந்தத்திலே மூழ்கியிருக்கிறார்கள், அல்லது அவர்கள் கர்மா அவர்கள் பிள்ளைகள் உறவு என அனைவரையும் பக்கத்தில் வைத்து பார்த்து கொள்ள செய்கிறது. நமக்கு அந்த கொடுப்பினை இல்லையே. ஆகவே நாம் நம்முடைய நிலையை பற்றி நன்றாக சிந்திக்க வேண்டும். உன்னுடைய உடம்பு இறைவன் வாழுகின்ற ஆலயம். அது முதுமையடைந்த உடம்பாக இருந்தாலும் கூட அப்படித்தான். இந்த உடம்பு தளர்ச்சி அடைவது முதுமையினால். ஆனால் சலிப்பு ஏற்படுகிறதே, அது முதுமையினால் அல்ல, அது மனதினால். இந்த மனதை இப்போதாவது கட்டுப்படுத்த முயற்சி செய்து பார். மனமே, உன் வழியில் இத்தனை காலம் வாழ்ந்துவிட்டேன், இப்போது நான் எனக்காக வாழ வேண்டும் என்று கூறிப்பார். மனம் உன் பேச்சை கேட்கும். எனக்காக நான் எப்படி வாழ்வது, வாழ்ந்து என்ன சாதிக்கப் போகிறேன் என்று கேள்வி கேட்கலாம். இதுவரை உன் பிள்ளைகளுக்காக, உனது குடும்பத்திற்காக வாழ்வது சரி என மனமானது ஒத்துழைப்பு கொடுத்ததால் எவ்வளவுதான் மன சஞ்சலம் வந்தபோதும் அதை ஒப்புடன் ஏற்று அவர்களுக்காகவும் வாழ்ந்தாய். அன்றைக்கு சரி என சொன்ன மனமானது இன்றைக்கு எதுவுமே சரியில்லை என்கிறது. இந்த காரணத்தில்தான் உறக்கத்தை, மன நிம்மதியை கெடுத்துக்கொண்டு புரண்டு புரண்டு படுக்கிறாய். இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் என உட்கார்கிறாய். பகலும் இரவும் ஒரே மாதிரியாக இருக்கிறது. பசி எடுத்ததால் ஏதோ பிடித்ததோ பிடிக்காததோ வயிற்றுக்கு போட வேண்டும் என்ற நிர்பந்தமாகவே அதை சாப்பிடுகிறாய். எல்லாம் சரி என்று மனம் சொன்ன அந்த காலத்தில் நீ ஆர்ப்பரித்து ஓடுகின்ற நதி போன்று இருந்தாய். இப்போதோ வற்றி நாரும் சேற்றுக்குட்டையை போல் ஆகிவிட்டாய். காரணம், உனது மனதை மற்றவர்கள் மதிக்கவில்லை. எல்லோரும் தங்களை தாங்கள் பார்த்து கொள்ள ஓடும்போது நீ அவர்களுக்கு பாரமாக தெரிகிறாய், அல்லது தேவையற்ற உறவாக மாறியிருக்கிறாய். எனவே குழந்தையே, உன்னுடைய மனதை சீர்படுத்து. இந்த முதிர் வயதில் தளர்ச்சியை நினைத்து கவலைப்படாமல் முதிர்ச்சியை அடைவதற்கு முனைப்பு காட்டு. விட்டு போனவர்களை பற்றி கவலைப்படாமல், அவர்களை சபிக்காமல், உலக நியதி என ஏற்றுக்கொண்டு உன்னுடைய இந்த நிலையை எவ்வாறு உபயோகமாக கழிப்பது என யோசித்து முடிவெடு. நிறைய பேர் நான் என்ன பாவம் செய்தேன் என்று தெரியவில்லை, எனக்கு ஏன் இந்த நிலை என்று புலம்புகிறார்கள்.
இன்னும் நிறைய பேர் நான் எந்த பாவமும் செய்யவில்லை, எனக்கு ஏன் இந்த நிலை என்று புலம்புகிறார்கள். நீ பாவம் செய்திருந்தாலும் செய்யாமலே வாழ்ந்திருந்தாலும் முதுமையில் வரக்கூடிய இந்த மாற்றங்களை ஏற்றுத்தான் ஆக வேண்டும். இயலாமை ஒரு பக்கம், நோய் இன்னொரு பக்கம், உறவுகள் செய்த பங்கம் அடுத்ததாக ஒரு பக்கம், என்ன நடக்குமோ எப்படியாகுமோ என்ற கவலை கடைசி பக்கம் என உன்னை சூழ்ந்தபடியே இருக்கும். இதை மாற்றியாக வேண்டும். இதற்கு மனதை முதலில் திடப்படுத்த வேண்டும். அடுத்து அதை சரிப்படுத்த வேண்டும். நடந்தது திரும்ப வராது. நடப்பதும் நடக்கப் போவதும் நம் கையில் இல்லை. எனவே நான் இனி வருந்தியோ கலங்கியோ அழுதோ எந்த பிரயோஜனமும் கிடையாது. இந்த நொடியிலிருந்து நான் எனக்காக வாழப்போகிறேன் என முடிவு செய். எனக்காக வாழ்வது என்றால் இனி வரும் பிறவிக்காக என்பதை அறிந்து கொள். வரும் பிறவி நலமாக அமைய வேண்டும் என்றால் இந்த கர்மா உன்னை தொடராமல் இருக்க வேண்டும். இந்த கர்மா தொடரக்கூடாது என நீ நினைத்தால் அதை அழிக்கின்ற வழியை நாட வேண்டும். கர்ம வழியை அழிப்பது சத்குருவின் பாதாம் புயங்கள் என்பது உனக்கு தெரியும். இறை நாம ஜபத்தினால் உன்னால் இந்த நிலையை பெற முடியும். எனவே உன்னுடைய மனதை இறைவன் மீது நிலைநிறுத்து. நீ எனது பக்தராக இருந்து வந்தால் உன் மனதை என் மீது நிலைநிறுத்தி என் நாமத்தை இடைவிடாமல் ஜபம் செய். நான் உனது உடம்பின் அவலங்களையும் அறிவேன். உன் ஆத்ம வடிவினையும் அறிந்து வைத்திருக்கிறேன். தைரியமாக நாமத்தை உச்சரித்து வா. எந்த நிலையிலும் எந்த நேரத்திலும் இதை சரியாக செய்து வந்தால் உன் மனதை சமாதானத்தால் நான் நிரப்புவேன். பந்த பாச தரைகளிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விடுவிப்பேன். மனதில் நிம்மதியை கொடுப்பேன். இந்த வாழ்வை சரியான வழியில் நகர்த்துகிறாய் என்ற தெளிவை அளிப்பேன். எனவே வருத்தப்படுவதை விட்டுவிட்டு நீ எனது நாமத்தை பிடித்துக்கொள். அதுவே நீ கரையேறப் போகின்ற ஓடம். ஓம் சாய்ராம்.